கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் நிறைப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு நம்மோடு பேசுகின்ற ஒரு அருமையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தின் ஆவின்னா என்ன? பரிசுத்த ஆவின்னா என்ன? ஒருத்தர் சொன்னாராம், அவங்க மனைவி வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். அவர் சொன்னாராம், "ஏய், எனக்கு பரிசுத்த ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி தெரியாது. இட்லி வேகும்ல, அந்த ஆவி தான் தெரியும் போ" அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவரை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா! எப்படின்னா, நான் அவங்க வீட்ல ஒரு ஒரு மீட்டிங் வைக்கத்துல நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா, இவர் வந்து முன்னால இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தார். அப்ப நான் சொன்னேன், "ஏன் உன் கணவர் பரவால்ல, இப்படியெல்லாம் பண்றாருல்ல" அப்படின்னு சொன்னதுக்கு அவ சொன்னா, அவரே சொன்னாரு, நல்லா சொன்னீங்களே, ஒரு காலத்துல நான் வந்து ஆவின்னா என்னன்னு தெரியாது. இட்லிய விக்கிற ஆவி தான் எனக்கு தெரியும். நான் கிண்டல் பண்ணேன். ஆனா கர்த்தர் என்னை என்னை வந்து முன்குறித்ததுனால என்ன ஆவியினால, பரிசுத்த ஆவியினால நிரப்பினார்ன்னு சொன்னாரு. ஆனா பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களா இருந்தும் அநேகருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிச்சயமும், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலும் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பிசாசானவன், நம்ம இல்ல, ஆண்டவர் இல்ல, பிசாசானவன் குலைத்து போட வருகிறான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுமா? அவர்களை எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனால பைபிள் படிக்க விட மாட்டான், ஜெபம் பண்ண விட மாட்டான், சத்தியத்தை கேட்க விட மாட்டான். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்படியாய் தேவன் முன்குறித்த உங்களை அத்தனை பேருக்கும் நான் வந்து அத்தனை பேருக்காக தேவனுக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவி அப்படின்றது தேவனுடைய வழி நடத்துதலின்படி நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப தெளிவே வேண்டாம், விளக்கமே வேண்டாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருந்தால், மத்தேயு 5:44 வசனத்தின்படி நம்ம இருப்போம். மத்தேயு 5:4 வசனம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருவை சிநேகி. முதல்ல சத்துரு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, அவன் எனக்கு சத்துருவா இருக்கான்னு சொல்லுவோம். சத்துரு யாருன்னா, நம்மளை கொல்வதற்காய் வருகிறவன், நம்மளை அழிப்பதற்காய் வருகிறவன், அதுதான் சத்துரு. நம்மளுடைய நன்மைகளை அவன் கெடுக்கிறதுக்குரியவன். இந்த இடத்துல சத்ருன்றது 2 இருக்கு. பரிசுத்த இது சாத்தான் இருக்கு, மனுஷங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றது மனுஷன்தான். சாத்தானை எப்படி சிநேகிக்க சொல்லுவாரு? அந்த சத்ரு இல்லை, இந்த சத்ரு. நம்ம ஆஃபீஸில் இருக்க சத்ரு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சத்ரு, நம்ம நினைக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம உறவினர்கள், நாம் அழியும்படி சிலருக்கெல்லாம் இது வைப்பாங்களாம், என்ன சொல்கிறது, மந்திரம் பில்லி சூனியான்னு வைப்பாங்களாம், அவன் அழிஞ்சு போகணுன்ட்டு. அவங்க சத்ரு தானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்ருவை நேசிப்பாயாக. எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அது முடியும். இப்போ தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவர், ஆவின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. 2வது, உங்கள் பகைப்பவர்களை நீங்கள் வந்து சிநேகிங்கள். சத்ருவை சிநேகிக்கணும், உங்கள் பகைப்பவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. என்ன வெறுக்கிறவனை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அடுத்து, உங்களை துன்பப்படுத்துறாங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சிலர் பகைப்பாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க, நம்மளை வெறுத்துட்டு போயிடுவாங்க, நம்மளை பிடிக்காது அவங்களுக்கு. ஆனால் சிலர் நமக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு நமக்கு இடரலாகவே இருப்பாங்க. இவனுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இவனை என்னென்னலாம் பண்ணலாம், இவன் ஃபைலை ஏமாத்திடலாமா, இவனை ஒழிச்சு வச்சலாம், இவன் தப்பை இவன் மேலே போடலாமான்னு சொல்லி பழி போடுவதற்காய், துன்பப்படுத்துவதற்காய், உறவினர்களாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், மெயினாக அங்கே தான் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு இது சத்துரு கொண்டு வருகின்ற சோதனை. அப்படி நடக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. நடக்குமா? நடக்கும். அப்படி நாம் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவன்
அவனால் அவனை ஆவியானவர் தொட்டு அவன் மாறுவான். என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அவன் நிச்சயமாக ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் செய்ய முடியாததை அவர் சொன்னதே இல்லை. இதுதான் பரிசுத்த ஆவி. ரெண்டாவது, பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்கணும்னா நம்ம எதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பிலிப்பியரில் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பேசுகிறார். அப்போ என்ன பேசுகிறாருன்னா, அன்புள்ளவைகளை நினச்சிக்கிட்டே இருங்க, கற்புள்ளவைகளை நினச்சிக்கிட்டே இருங்க, புண்ணியம் எதுவோ அதை நினச்சிக்கிட்டே இருங்க, நற்கீர்த்தி உள்ளவைகளை நினச்சிக்கிட்டு இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையுள்ளதை உண்மையை நினச்சிக்கிட்டு இருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம், உண்மை உள்ளவர்களாக இருப்போம், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்போம், நற்கிரியை செய்பவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இது எல்லாமே ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் நடக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நற்கிரியை செய்யும்படியாய் நம்மளை ஏவுவார். மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். ஏன்னா நன்மை செய்யாது இருந்தால் வீட்டு வாசற்படிகள் பாவம் படுத்திருக்கும். எத்தனையோ ஆண்டவர் அறியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை செய்வாங்க, இறக்கப்படுவாங்க. நான் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு நமக்கு அந்த ஆண்டவருடைய மனதுருக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஆவி இல்லைன்னு தான் அர்த்தம். ஹோலி ஸ்பிரிட் இல்லை. ஏன்னா தேவ சாயலாய் நாம் மாறும்போது அவரை போலவே நாம் மாறுவோம். அவர் செய்கிற காரியங்களை நாம் செய்வோம். அவர் என்ன சொன்னார்? பாடுகளை சகித்து கொண்டார். அதுபோல தான் நம்மளும் பாடுவோம். 1 பேதுருவில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அடுத்த ஒரு சாட்சி, நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுக்கு முன்பு பிரீத்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படித்தானே எல்லாரும் இருந்தாங்க. ஆண்டவர் அப்படித்தானே இருந்தார். இவனை ஸ்தேவான் அப்படித்தான் இருந்தான். ஸ்தேவானை கல்லெறிஞ்சி கொன்னாங்க. அவன் ஆண்டவர் ரொம்ப அருமையானவன், ஒரு தப்பு பண்ணாதவன். இப்போ அப்போது அவனை இயேசுவை அறிந்து கொண்டான்னு சொல்லி அவனை கல்லெறிந்து கொல்லும்போது வானத்தை நோக்கி பார்த்து அவன் சொல்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும். இதுதான் சத்துருவையும் பகைப்பவர்களையும் மன்னித்து நேசிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவன் அப்படி சொன்னான்னு வரும் பைபிளில். பரிசுத்த ஆவியினால் அவன் நிரம்புகினவனாகி தேவனி வானத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி, பிதாவே இவர்களை நீர் மன்னியும் அப்படின்னு சொல்லுவாராம். இயேசு கிறிஸ்துவினுடைய அதே சாயல் நம்ம இடத்துல இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இதெல்லாம் இல்லைன்னா உலகத்தின் ஆவி என்னன்னு சொல்லவே வேண்டாம். அது கோடி இருக்கு. இச்சை தான் முதல்ல உலகத்தின் ஆவி. இச்சையானது கற்பம் தரித்து இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் கற்பம் தரித்து பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் ஆவி நம்மிடம் இருந்தால் நாம் மரணத்துக்கு பாத்திரவான்களாவோம். அப்போ என்ன, பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்க சாகவே மாட்டாங்களா? ஆமாம், சாக மாட்டாங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுல்ல. ஹல்லேலூயா. தேவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முதல்ல இந்த சரீரத்துக்கு தான் மரணம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வாழ்ந்தவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை. அவங்கள் உடலுக்கு தான் அழிவு உண்டு. ஆத்மா ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ சாயலாய் முகமுகமாய் தேவனோட அவருடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிற அவர் முன்பாக 24 மணி நேரமும் எப்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று அங்கே இருக்கிற கேருபீன்களும் சேராபீன்களும் தொழுது கொள்கிறார்களோ, அதே போல அங்கே போனால் பரிசுத்தவான்களாய் நாம் போகும்போது நீங்களும் நானும் அப்படி தேவனை தொழுது கொள்வோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அதனால் இந்த பரிசுத்த ஆவியில் அந்த உலகத்துக்காக, அதாவது இந்த உலகத்தின் இச்சைகளுக்காக நம்ம இப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து விடலாமா? இது அனித்தியம். உலகத்தின் ஆவி அனித்தியம். இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும், நாளைக்கே வருத்தம் வந்துடும். ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும், அக்கினியில் போட்டாலும் சிங்கத்தில் போட்டாலும் பரிசுத்த ஆவி இருக்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும்.
சாத்ராக் மேஷாக் நேகோவை அக்னியில் போட்டாங்க. அவங்க வருத்தமே பண்ணல. அதுதான் ஹோலி ஸ்பிரிட் நிரம்பி இருக்கிறது. சரி, நாளைக்கு உன்னை கொண்டுட்டு போய் சிங்கத்தின் குகையில் போடுறோன்னா அவன் கவலையே படல. அவன் அதே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஆனால் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கும் நீங்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாய் பாடு வரும், இல்லைன்னு சொல்லலை. இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சாங்க. உங்களை நீங்கள் நானும் ஏமாத்துறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க மட்டும் இருந்து அவங்க நல்லா கர்த்தர் ஆவியில் நிறைஞ்சி அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஆண்டவரை துதிக்கிறது, ஜெபிக்கிறது, சத்தியம் வாசிக்கிறது, அவங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுன்னு இருந்தால் அவங்களுக்கு அந்த வீட்டில் எவ்வளவு பாடுகள் தெரியுமா? பாடுகள் மத்தியில் தான் அவங்க கடந்து போகணும். சிங்கங்களும் தேள்களும் அவர்களை கடிக்கும், கொட்டும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் இருக்கும்போது சிங்கத்தை நீ மிதிப்பாய், பாம்பை மிதிப்பாய் என்ற வார்த்தையின்படி சிங்கத்தின் வாயை கட்டுகின்ற வல்லமை இருக்கும். அவங்களுக்கு அது ஒன்றும் அவங்களை சேதப்படுத்தாது. அவர்கள் பாதையில் அவங்க கரெக்டாக போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களும் இவங்களோட சேர்ந்து கீழே விழுந்துருவாங்க. இதுதான் உலகத்தின் ஆவி அவங்களை ஆளுகை செய்கிறது. உலகத்தின் ஆவி அப்படின்றது நீ அநித்தியமான வாழ்க்கையில் உள்ள ஒரு சந்தோஷம், அதுவும் நிலையில்லாத சந்தோஷம். அதனால உலகத்தில் நித்தியமான சந்தோஷமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை உடைய பரிசுத்தவான்களுக்கு, நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால பரிசுத்தம் அல்ல. நான் சண்டே நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது நான் போவேன். அப்போது நிறைய பேர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நான் பார்ப்பேன். அப்போ அவங்கள நான் ஒரு நாள் பார்த்துட்டு கேட்டேன், இதை மாதிரி தான் நீங்கள் 7 நாள் போடுவீங்கன்னா? ஐயோ இல்லை, நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு வர்றதில் மட்டும்தான் இது போடணும், ஏன்னா இதுதான் நாங்கள் போடணும், நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் அப்படின்றாங்க பாருங்கள். அதனால மீதி 6 நாள் பட்டு சேலை கட்டலாம், கலர் சேலை கட்டலாம், என்ன வேணால் கட்டலாம். ஏன் அப்படி கேட்டேன்னா, ஒரு சிஸ்டர் வந்து உடம்பு சுகமில்லைன்னு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அவங்க எனக்கு அவங்களோட நிலைமையை எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் யாரோ இதுன்னு நினச்சேன். ஏன்னா அவங்கள நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் சண்டே பார்த்துருக்கேன். அவங்கள நான் வேறு ட்ரெஸ்ஸில் பார்க்கவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே இது யார், இவங்களா வேறு யாருமான்னு ஊற்று பார்த்துட்டு கேட்ட உடனே தான் சொல்கிறாங்க அது சண்டே மட்டும்தான். அப்போ இன்னொரு சிஸ்டர் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிஸ்டர், ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் போடு. இது அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைப்பா, நான் சொல்லலை, தேவனுக்கு அது தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர், சண்டே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடுறது போல் நாங்களும் சண்டே எங்கள் யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அப்படின்னு அசால்ட்டாக பேசுனாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட், அந்த வெள்ளைன்றது என்னன்னா பரிசுத்தத்தின் அடையாளம். அது சாதாரண, அது ஒரு யூனிஃபார்ம் இல்லை பிரியமானவர்களே. நானும் கர்த்தருக்குள்ள நல்லா ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் எனக்கு அந்த அழகழகான புடவைகள் இதெல்லாம் கட்டுறதெல்லாம் எனக்கு பிடித்தம் இல்லாமல் போச்சு, எனக்கே விருப்பம் இல்லாமல் போச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒயிட்டில். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஏய் என்னடி இது, ஏன்னா அவர் ரட்சிக்கப்படலை, அவர் அப்போ அவர் சொல்கிறார், ஏன் என்னடி இது, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டா இதை அப்புறம் அந்த இல்லைங்க குட்டி பூ போடுறது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயிட்டில் மஞ்சள் கலர் பூ, ஊதா கலர் பூ, குட்டியாக இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் பூ, இந்த மாதிரியாக தேடி ஒவ்வொரு கடையாக போய் ஒயிட்டில் அழகழகான பூ இருக்கதா எடுத்து வந்து நான் கட்ட ஆரம்பித்தேன். என்னோட அந்த ஆரம்ப காலத்தில், அதாவது பரிசுத்தம் அடையணும், நான் பரிசுத்தவாட்டி அப்படின்ற என்னை அலங்கரித்து கொள்வதற்காக அப்படி நினச்சிக்கிட்டு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் நான் போட்டேன். ஆனால் அந்த ஒயிட் ட்ரெஸ் என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரமாக அழுக்காயிரும். அதே போல தான் நம் உள்ளத்திலையும் அந்த பரிசுத்தன்றது சீக்கிரம் போயிடுது. நம்ம என்ன தான் நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியலை. அப்போது அந்த காலத்தில் நான் என்ன நினச்சேன், ஆண்டவரை நம்ம ஏமாற்ற முடியாது. தகப்பனுக்கு தெரியும் நம்ம என்ன நோக்கத்தினால இதை போட்டிருக்கோன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை நம்மளால் முழுசும் ஃபாலோ பண்ண முடியலைல்ல. அப்போ அதை நம்ம போட்டு நம்ம ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு போடுறத நான் வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே நாளைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் அதை சொல்லக்கூடாதுல்ல. இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா. ஆனால் ஒன்று இருந்தது, அதை பார்க்கும்போதெல்லாம் பரிசுத்தமடையணுன்ற ஒரு எண்ணம் மனத்துக்குள்ளே இருந்தது பிரியமானவர்களே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியான, இப்போ வித்தியாசம் தெரியுதா? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால நம்ம பரிசுத்த ஆவியில் வந்துட்டோன்னு சொல்ல முடியாது.
வெளிப்புறம் அல்ல, உட்புறத்தின் பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்கள்ன்றார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்றாரு, பாத்திரத்தின் உட்புறத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க. இருதயம் பரிசுத்தமாக வேண்டும், அதுதான் முக்கியம். இருதயம் சத்தியத்தினால் நிரம்பப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். இருதயம் தேவனுக்கென்று கொழுந்து விட்டு எரிய வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த ஆத்மாவுக்கு நான் யாருக்குனாலும் நான் சொல்லிட மாட்டேனா, ஆண்டவரோட சத்தியத்தை நான் சொல்லிட மாட்டேனா, என் இயேசுவின் அன்பை நான் சொல்லிட மாட்டேனான்னு சொல்லி தேவனுக்காய் வைராக்கியமாய் நாம் எழும்பி பிரகாசிக்கிற விளக்கு அந்த இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். தேவனுக்கு ஊழியம் செய்யாதபடி இதை அசட்டை பண்ணிட்டு கர்த்தர் அழைச்சிருப்பார், எத்தனையோ முறை அழைச்சிருப்பாரு. பிசாசு அதெல்லாம் காதில் கேட்க விட மாட்டான். அவன் கேட்கவே நம்மளை விட மாட்டான், உலகத்தில் அமுக்கி வச்சிருவான். அப்போது சத்துருக்களை நாம் சிநேகிக்கணும், நம்மளை பகைப்பவர்களை ஆசீர்வதிக்கணும், நம்மளுக்கு துன்பப்படுத்துகிறவர்களை நாம் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணணும். பகைக்கிறவர்களையும் மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். நமக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிச்சிடணும். மன்னிப்பு எப்போ வரும்னா மனசில் அன்பு இருந்தால் தான் வரும். அன்பு எப்போ இருக்கும், ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் தான் அன்பு இருக்கும். ஏன்னா இறைவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நமக்குள்ளே அன்பு இல்லைன்னா ஆண்டவரே இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் மன்னிக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போவோம், பைபிள் படிப்போம், நல்லா ஊழியம்லாம் பண்ணுவோம். யாரையாவது மன்னிக்க முடியாத இருதயம் இருந்தால் அங்கே ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு தான் பிரியமானவர்களே அர்த்தம். இதுதான் ஆவியினுடைய அர்த்தம். அந்த ஆவி இருந்ததுன்னா அந்த ஆவியின் கனிகள் இருக்கும். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், நற்கிரியை, இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, இது எல்லாமே ஆவியின் கனிகள். 9 வகையான கனிகள். இந்த 9லையும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு தானே. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவங்க கூடயே நம்ம இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட அன்பு இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ நான் ஆசைப்படுவேன், இவங்க கூடயே இருந்துட மாட்டோமா. ஒரு 90 வயசு பாட்டி இதிலேருந்து வந்தாங்க, கேரளாக்காரவங்க எங்கள் சர்ச்சுக்கு ஊழியம் பண்ண வந்தாங்க. அந்த வயசில் அவங்க அப்படி கொட்டி மோட்சக்கரைக்கு போவோமா, மோட்சக்கரை போவோம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த ஒரு மியூசிக்கு யாரும் கிடையாது, இவங்க கொட்டுறாங்க. 90 வயசு பாட்டி. அவங்க காலடியில் போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், உங்களை மாதிரி நானும் ஊழியம் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க காலடியை விட்டு எந்திரிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இவங்க கூட அப்படியே போயிடலாமான்னு ஆசையாக இருந்தது. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அவங்ககிட்ட இருக்குது அந்த அன்பு, அந்த அபிஷேகம். உலகத்தில் நாம் இருக்கோம், ஆனால் அவங்கெல்லாம் கல்யாணம் முடிக்காமையே ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்களாம். அது வரோம். நமக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, குடும்பம், புருஷன், கவலைகள், இது எல்லாமே நமக்கு இருக்கும். ஆனால் பாடுகளை சகித்து கொண்டு ஊழியம் பண்ணுறது உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமுள்ள காரியம்தான். இதையும் நம்ம சமாளித்து நம்ம வர்றோம்ல, அப்போ கர்த்தருக்கு அது பிரீத்தியாக இருக்கும். என்னால் முடியலைன்னு யாருமே சொல்லாதீங்க. உங்களால் முடிந்த அளவு தேவனுக்காய் எழும்பி பிரகாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் மலை மீது வீசுகிற பட்டணமாய் ஒரு வெளிச்சமாக இருப்பேன் ஒழிய கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற அபிஷேகத்தை மூடி வச்சிட மாட்டோம். அதை நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அதை நம்ம தருகின்ற ஒரு விளக்காக இருப்போம். அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் வந்ததா, அந்த வீடியோ பார்த்தீங்களா? நான் நேத்தவும் தான் அதை போட்டிருக்கேன். 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகள் கர்த்தர் சொன்னார்ல, புத்தியுள்ள கன்னிகைகள் யாருன்னு சொல்லி அந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள், அநேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது. நம் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம் உள்ளது. கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.